இன்னைக்காச்சும் இவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போகணுன்ட்டு தோணுச்சேன். எப்படா கூட்டிட்டு போவாங்கன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்கு போல. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போயிருக்காங்களா? இவரும் சரி அத்தையும் சரி வீட்டை விட்டு ஒரு இடத்துக்கு நகல மாட்டாங்க. அண்ணி வா ராதா. ராதா அந்த நெக்லஸ் பாரு நல்லா இருக்கான்ட்டு. இதை போட்டுட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் அண்ணி. சரி ராதா, அப்ப நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. என்ன மாதிரி தானே சாரி கட்ட போறேன்ட்டு சொன்னேன். என்ன இன்னும் ரெடி ஆகல நீ? அண்ணி அது வந்து எனக்கு லேசா தலைவலிக்க மாதிரி இருக்கு. நீங்க வேணா போயிட்டு வாங்களேன், நான் வீட்டுல இருந்துக்கிடுறேன். என்ன ராதா விளையாடுறியா? உனக்காக தான் வெளியே அத்தை போகணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நீ என்னன்னு பார்த்தோம்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா வா. கொஞ்ச நேரம் தானே போக போறோம், போய் சாப்பிட்டு வந்துடலாம். வா ராதா. இல்ல நீ எனக்கு முடிஞ்ச நான் வந்திருப்பேன்ல. எனக்கு தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். என்னால முடியாத நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். ஏமா அப்படி சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? ராதா, நீ எப்ப இங்க வந்த? ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா வா. அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? எங்க ராதா வரலையா நம்ம கூட? ஏன், என்னாச்சு? அவளுக்கு தலைவலியா இருக்கா, அதனால வரலன்னு சொல்றா. ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நீ அண்ணி அம்மா எல்லாரும் போயிட்டு வாங்க. நீ இல்லாம எப்படி ராதா போக முடியும்? அம்மா அதுக்கு சரின்பாங்களா? நீ மட்டும் எப்படி தனியா வீட்டுல இருப்ப? பேசாம வா. தலைவலி என்ன அங்க போனா சரியாயிடும். இல்லண்ணே, தலைவலியோட அங்க வர்றது சரியா இருக்காது. நீங்க போயிட்டு வாங்க, பரவாயில்ல. இவ என்ன பூமிகா இப்படி சொல்றா? அதைத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். இவ இல்லாம நம்ம மட்டும் போய் என்ன செய்யறது? பேசாம கேன்சல் பண்ணிடுவோம், யாரும் எங்கேயும் போக வேணாம். ஐயோ ஐயோ அண்ணி. என்ன ராதா, என்ன அண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க. நான் தலைவலின்ட்டு இங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிடுவேன். தேவையில்லாம அதுக்காண்டி நீங்க போகாம இருக்க முடியுமா? நீங்க எங்கேயுமே வெளியே போனதே இல்ல. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. இல்ல ராதா, நான் தான் சொல்றேன்ல நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு. சும்மா ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்க போறேன். என்ன சக்தி இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவளுக்காண்டிதான் அத்தை வெளியே போலான்ட்டு சொன்னாங்க, வீட்லயே இருந்தா ஒரு மாதிரியா இருப்பாளான்ட்டு. இப்ப இவ என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறாளே, நம்ம மட்டும் எப்படி போறதா? அதுக்காண்டி என்ன பண்ண முடியும்? நம்மளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெளியே போக போறோம். அதுக்காண்டி கேன்சலா பண்ண முடியும்? நம்ம போயிட்டு வருவோம். அவளுக்கு தான் தலைவலின்னு சொல்றாள்ல, அவளுக்கு வேணா ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வரலாம். சக்தி, எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? ராதா எதுக்கு வரமாட்டேங்கான்ட்டு எனக்கு தெரியும். அவளுக்கு தலைவலிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் கண்ணு வலியா? சும்மா விளையாடாதீங்க சரியா? வினோத் வரல, அதான் ராதா வரமாட்டேங்க. நீயா தேவையில்லாம கற்பனை பண்ணாத. அவர் வரலங்கிறதுக்காண்டி ராதா எதுக்கு வரமாட்டேன்னு சொல்ல போறா? ராதா இந்த வீட்டு பொண்ணு, எவ்வளோ நாளா இங்க இருந்திருப்பா தெரியுமா? ஒரு வருஷம் அந்த வீட்டுல போய் இருந்தோன்னே வினோத் மேல அப்படியே பாசம் பொங்கிட போதா? என்ன சக்தி பேசுறீங்க? எனக்கு உங்க மேல பாசம் அதிகமா இல்ல எங்க வீட்டு மேல பாசம் அதிகமா? உங்க வீட்டு மேலதான் பாசம் அதிகம். ஆமா, நீங்க நினைச்சது அவ்வளவுதான். எனக்கு இந்த வீடு தான் பிடிக்கும். அத்தை நீங்க எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் ராதா, அவளுக்கும் அந்த வீடு தானே பிடிக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. உன்னை இந்த வீட்டுல நல்லா வச்சிருக்காங்க, அதனால உனக்கு இந்த வீடுனா நல்லா பிடிக்குது. எங்க அம்மானா பிடிக்குது, என்ன பிடிக்குது. ஆனா ராதா விஷயம் அப்படி கிடையாத. ராதாக்கு அத்தையும் சரி கிடையாது, அவள் கட்டிக்கிட்ட மாப்பிள்ளையும் சரி கிடையாது. வினோத் எல்லாம் அப்படி ஒன்றும் மோசமான குணம் கிடையாது. நீங்க தேவையில்லாம ராதா காதுபட ஏதாவது பேசி வச்சிடாதீங்க. அவர் நல்லவர் தான். ராதாக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே இங்க விட்டுட்டு போயிருக்காரு. வேற ஏதாவது காரணம் இருக்குமா என்ன? ஏன் இருக்காது? அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அது கூட காரணமா இருக்கலாம். நீ தேவையில்லாம அதுல எல்லாம் தலையிட்டாத. ராதா வராததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். அவளுக்கு தலைவலியா கூட இருக்கலாம். நீ தான் தேவையில்லாம வினோத்தை பத்தி இழுத்துக்கிட்டு இருக்க. ராதா கிட்ட நீ பேசாத. நீ பேசுறதுனாலதான் அவ வருத்தப்பட்டான்னு படுவா. ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஏதாவது சொன்னாலே வாய் அப்படியே தட்டிடுவாங்கப்பா. இனிமே இவங்க வீட்டு விஷயத்துல எதுவும் தலையிடவே கூடாது. என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்க, என்னத்தையும் உருட்டிட்டு போறாங்கன்ட்டு பேசாம நின்றணும். ராதாவும் வந்தா நல்லா இருக்கும். ஏன் தான் வரமாட்டேங்காலோ தெரியல. அவ வரமாட்டான்ங்கிறதுக்கு காரணம் வினோத் தான் எனக்கு புரியுது. இந்த மரமண்டைக்கு வள்ளுச புரிய மாட்டேங்க. வினோத்தை கூப்பிட்டாலாச்சும் அவளும் வருவா. எங்க கூப்பிடுறதுக்கு வழி? பூமிகா ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். அத்தை உங்க மேல ஃபுல்லா ஜிக்னாவா கிடக்கு. அதுவா, அங்கன ஃபுல்லா கிடந்துச்சுல, அது ஃபுல்லா மேல விழுந்துடுச்சு போல. சரி நான் தட்டி விட்டுக்கிடுறேன், சீக்கிரமா வாங்க கிளம்பலாம். அத்தை ஒரு விஷயம். என்ன ஆச்சு? அத்தை ராதா வரலையா? ராதா வரலையா? ஏமா? தெரியல அத்தை, அவளுக்கு தலைவலியா இருக்கா அப்படின்ட்டு வரலங்கிறா. எங்க இருக்கா அவ? அவளை கூப்பிடு முதல்ல. என்ன தலைவலி வந்துட்டு அவளுக்கு திடீர்னு? தெரியல அத்தை. அத்தை எனக்கு என்னமோ வினோத்தும் வரணும்ட்டு அவன் நினைக்கிறாளோ, அதனாலதான் அப்படி பண்றாளோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வரணும்ட்டு அவ ஏமா நினைக்க போறா? அவன் ஏன் பொண்ணு, என் கூட வரணும்னு தான் விரும்புவா. இல்ல அத்தை, நீங்க ஒரு வாட்டி அவள்கிட்ட கேட்டு பாருங்களேன், வினோத் வந்தா நீ வர்றியான்ட்டு. அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இதெல்லாம் கேட்டுதான் புரிஞ்சுக்கணும்ட்டு எந்த அவசியம் கிடையாது பூமிகா. நீ பேசாம இரு, தேவையில்லாம அதையே சொல்லிட்டு கிடக்காத. ராதா, அம்மா ராதா, இங்க கொஞ்சம் வாங்க. எம்மா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இங்க வா.
என்னம்மா? ஏமா ராதா வரமாட்டேன்னு சொல்ற? என்னாச்சுடி? ஏதாவது பிரச்சனையா? தலை ரொம்ப வலிக்குது, ஹாஸ்பிட்டல் வேணா போமா, இன்னொரு நாளைக்கு வெளியே போய்க்கலாம். ஐயோ அம்மா, எனக்கு லேசா தான் வலிக்குது. சரியா, நீங்க அண்ணியை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. ஏண்டி கோவப்படுற? அதுக்கு இல்லம்மா, தலைவலியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நானே சரியாயிடுவேன். நீங்க போயிட்டு வாங்களே. நீ இல்லாம நாங்க மட்டும் எதுக்கடி போறதுக்கு? உனக்காண்டி தான் வெளியே போலான்ட்டு பிளான் போட்டது. போக வேணாம் சரியா, இன்னொரு நாளைக்கு போய்க்கிடலாம். உனக்கு தலைவலி எல்லாம் சரியா வரட்டும் முதல்ல. ஐயோ அம்மா, ஏமா இப்படி இருக்கீங்க? அண்ணியும் அண்ணனும் வெளியே போயிட்டு வரட்டும், சும்மா இப்படி பண்ணாதீங்க. நீங்க கூட போனா போங்க, இல்லைன்னா அவங்கள மட்டும் தனியா போக சொல்லுங்க. ஓ அப்படி சொல்றியா? அது வேற ஒண்ணு இருக்குல்ல, இல்லைன்னா பூமிக்கு ஏதாவது நினைப்பாள்ல. ஆமா, தெரிஞ்சா சரிதான். இதெல்லாம் நானா சொல்லித்தரணும் உங்களுக்கு? உங்களுக்கே தோணல? சரி இரு, அவங்க 2 பேரையும் போயிட்டு வர சொல்லலாம். உனக்கு தலைவலிக்கல, நான் வேணா வீட்டுல இருக்கவங்க கூட. வேண்டாமா, நீங்களும் போகணும்னா போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மா கடை. பூமிகா, என்னத்த? அவளுக்கு தலைவலின்னு சொல்றாள்லம்மா, அவ வர முடியாது. அவளை தனியா வச்சுட்டு நானும் வர முடியாதுல்ல. நீயும் சக்தியும் போயிட்டு வரீங்களா? ஐயோ அத்தை, நீங்க இல்லாம நாங்க மட்டும் இப்படி போறதா? நாங்களும் போல, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். அண்ணி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அண்ணி. இல்ல ராதா, உனக்கு தலைவலின்னு சொல்றீல, இன்னொரு நாளைக்கு தலைவலி எல்லாம் சரியாகட்டும், அப்புறமா போய்க்கிடலாம். ஏன் நீ இப்படி இருக்கீங்க? நீங்க எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது. இந்த ஏதாவது வெளியே போகணும்னு சொல்லல, உங்க மூஞ்சில அவ்வளவு சிரிப்பு வரதை நான் பார்க்க தான் செஞ்சேன். சும்மா இது பண்ணாதீங்க. அண்ணன் கூட நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அதானே, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க சரியா? அதான் முடிவெடுத்தாச்சுல, போயிட்டு வாங்க. வெளியே போய் நல்லா சுத்திட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. அட அம்மா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? டேய், பூமிகாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வா சரியா? என்னது, பூமிக்கா கூட்டிட்டு வெளியே போயிட்டு வருவா? எல்லாரும் தானே போறோம், ராதா மட்டும் தானே வரலன்னா? ராதா வரலையேடா, நானும் வரல சரியா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மா நீங்களாச்சும் வாங்க, அவள தலைவலின்ட்டு வராம இருக்கா, நீங்க ஏன் தேவையில்லாம வராம இருக்கீங்க? என்னை பத்தி யாருமே புரிஞ்சுக்கல. தலைவலி தலைவலின்னு சொல்றேன்ட்டு அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு வராம இருக்கேன்ட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சக்தி அவ மட்டும் நல்ல ஜோடி கூட போடணும்னு நினைக்கிறான். ஒரு வாட்டியாச்சு வினோத் எப்படி இருக்காருன்ட்டு என்கிட்ட கேட்கவே இல்லை. வினோத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோமா, நம்ம எல்லாரும் போவோமான்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. சே, நினைச்சேன் இங்க வந்து இருந்தாலும் இப்படிதான் ஆகும்ட்டு. பேசாம நடை கட்ட வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்தாதான் நம்மளுக்கு மதிப்பு. இப்போ நான் வந்தா என்ன, வராட்டி என்னன்ட்டு தானே இவன் பேசிட்டு இருக்கான். அவன் எப்படின்னாலும் வெளியே போகணுன்னு தான் நினைக்கான். பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா அண்ணி எப்படின்னாலும் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு வராம இருக்கேன்ட்டு அவங்களுக்கு புரியும். அதனாலதான் அவங்க மறுபடியும் மறுபடியும் என்னை கூப்பிட்டே இருக்காங்க. இங்க பாரு, 2 பேரும் நல்லா அழகா போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க சரியா? சும்மா போகல வைக்கலன்ட்டு இருக்காதீங்க. ராதா, நீயும் வாய ராதா, தலைவலி எல்லாம் இப்ப சரியாயிடும்ல. ஏய் பூமிகா. என்ன சக்தி? அவளுக்கு தான் தலைவலின்னு சொல்றாள்ல, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். சும்மா அவளை போய் கூப்பிட்டுட்டே இருக்க, தலைவலின்னா விட்டுரு. அதுக்கு இல்ல சக்தி. தலைவலின்ட்டா நீ எஞ்சி வருவியா? அவளை தேவையில்லாம கூப்பிட்டு இருக்க. இல்ல கிளம்புறியா? சரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன். சீக்கிரமா வா. ஏய் பூமிகா. என்னத்த? அவதான் தலைவலின்னு சொல்றாள்ல, தலைவலின்னு போய் தான் அவ வர முடியாதுன்னு சொல்றா. நீ சக்தி கூட போயிட்டு வா, சும்மா வரல வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காத. ரொம்ப நாள் ஆச்சுல நீங்க 2 பேரும் வெளியே போய் தனியா போயிட்டு வாங்க, புரியுதா? அத்தை, உங்களுக்கு சாப்பாடு நாங்க வரையில வாங்கிட்டு வந்துடுறோம் சரியா? வீட்டுல நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க, சும்மா இருங்க. நாங்க வீட்டுல ஏதாவது சமைச்சுக்கொடுறோமா, நீங்க 2 பேரும் போய் நல்லா சாப்பிட்டாங்க. சும்மா வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னே நிக்காதீங்க. இங்க பாரு, ராதாக்கு தலைவலி, வெளியே உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டா. அவளுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாதான் சரியா வரும். நீ தாராளமா போயிட்டு வா, புரியுதா? நீங்க எங்களை பத்தி நினைச்சு நீ எதுவும் வருத்தம்லாம் படாத. அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கஞ்சி ஏதாவது வச்சுட்டு போயிடுறேன். பூமிக்கா வர்றியா எப்படி? அதான் கேக்குதுல, கத்துறான்ல, போயிட்டு வா. கஞ்சி எல்லாம் நாங்க வச்சுக்கிடுவோம், நீ முதல்ல கிளம்பு. இந்த சக்திக்கு என்ன திடீர்னு லூசா பிடிச்சிருக்கு, பெரிய இது மாதிரி பேச வந்துட்டாரு. அன்னைக்கு எங்க அம்மா மாதிரி நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க இவ்வளோ ஃப்ரீடமா இருக்க முடியுது. ஆனா என் மாமியார் எப்படா நான் வெளியே போவேன்ட்டு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கும், எதையாவது கொட்டுறதுக்கு. ஆனா எங்க அம்மா சமையல் கூட பண்ண வேணாம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க.